என்னதான் ஒரிஜினல் பேரு மரவள்ளிக்கிழங்கா இருந்தாலும், நாங்கலாம் இத குச்சிக்கிழங்குன்னு தான் சொல்லுவோம். கிலோ ரூ. 30ன்னு வித்துக்கிட்டு இருந்துச்சு. சரி வாங்கிட்டு போலான்னு வாங்கிட்டு வந்துட்டேன். ஆனா, இதுல என்ன செய்யுதுன்னே தெரியல. நான் சின்ன வயசா இருக்கும்போது இதுல ஆட்டி வடை சுடுவாங்க, தோசை சுடுவாங்க, சிப்ஸ் போடுவாங்க. பட் நான் வந்து இத வாங்கி எதுவுமே ட்ரை பண்ணதே இல்ல. சரின்னு இன்னைக்கு வாங்கிட்டு வந்துட்டேன். தண்ணீலயும் பார்த்தீங்கன்னா ஊற போட்டுட்டேன். என் பையன் என்ன செய்ய போறான்னே தெரியாம சூப்பர் சொல்லிட்டான். அதுக்கப்புறம் சரி எல்லாமே ரிஸ்க் நம்ம வந்து சிப்ஸே செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட இருக்க வாழைக்காய் மணையிலே பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் சீவிட்டேன். கொஞ்சம் மொத்தமா இருக்கிற மாரி தான் இருந்துச்சு. சரி பரவால்ல அப்படின்னு சொல்லிட்டு போட்டு பொரிச்சு எடுத்துட்டேன். என் பொண்ணு காலையில ஸ்கூல் போம்போது ஈவினிங் நான் வரும்போதெல்லாம் சிப்ஸ் ரெடியா இருக்கணும்னு சொல்லிட்டு தான் போனா. கொஞ்சம் இல்ல ரொம்பவே பயத்தோட தான் செஞ்சேன். எப்படி வருமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா சிப்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. வேகறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்குமோ அப்படின்னு நெனச்சேன். அப்படிலாம் இல்ல சீக்கிரமாவே வெந்துருச்சு. அப்புறம் என்ன ஃபைனல் டச் மொளகாத்தூள், உப்பு போட்டு நல்லா குலுக்கி விட்டுட்டு எடுத்து சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டா இருந்துச்சு. பாப்பா, தம்பி, அம்மான்னு எல்லாத்துக்குமே கொண்டு போய் குடுத்தேன். எல்லாருமே சாப்பிட்டாங்க. எனக்கு வந்து ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றோம். ஆனா நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நீங்களும் இந்த மாரி புதுசா ஏதாவது ட்ரை பண்ணியிருக்கீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டாடா! பாய்.